மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நம்மளோடு முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேம். குறிப்பா மத்திய பட்ஜெட் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? முதல் கட்ட உங்க பார்வை. முதலில் தமிழர்களாக நம்ம பெருமைப்படணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் நிதி அமைச்சர் 8 முறை தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெருமை. இன்னொன்று, எந்த மாநிலத்தில் உள்ள இலக்கியத்திற்கும் கிடைக்காத பெருமை நம்ம திருக்குறளுக்கு கிடைத்திருக்கிறது. திருக்குறளையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த பாரத தேசமும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு, ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு 12 லட்சம் வரை நம்மளுக்கு வருமான வரி உச்சவரம்பு விதி கிடைத்திருக்கிறது. அப்போ இதுல பாரத தேசத்தில் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சி அடையும் போது தமிழகத்தை சார்ந்த நாமளும் மகிழ்ச்சி அடைய தானே செய்வோம். ஆக இது எனக்கு அதுவும் எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவத்துறை என்று வரும்பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இப்ப வருங்காலத்துல, இந்த சமீப காலத்துல நாங்க மிகவும் அச்சத்தோடு பார்க்கக்கூடியது கேன்சர். நம்ம முதல்ல பார்த்ததை விட அதிகமாக கேன்சர் இன்சிடென்ஸ் சதவீதம் அதிகரித்திருக்கிறது. ஆனா அதற்கான மருத்துவமனைகள் மிக குறைவு. அன்னைக்கு மாவட்டந்தோறும் கேன்சர் மருத்துவமனைகள் வரும்பொழுது ஆரம்ப காலத்திலே கேன்சரை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு. கேன்சர் மருந்துகளுக்கான வரி விலக்கு இன்னும் ஆரோக்கியமான ஒன்று. ஒரு 36 மருந்துகளுக்கு சுங்கவரி முற்றிலுமாக விலக்கப்பட்டிருக்கிறது. 6 மருந்துகளுக்கு, உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சில மருந்துகளுக்கு இறக்குமதி சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டிலேயே மருந்து தயாரிப்பதற்கான ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால மருந்துகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். முத்ரா கடன் வங்கி மருத்துவத்துறைக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக நல்ல கருத்து, நல்ல பட்ஜெட். ஆக ஒட்டுமொத்தமாக மருத்துவத்துறை மேம்படுத்துவதற்கான நல்ல பட்ஜெட். அது மட்டும் இல்ல, உற்பத்தி துறை இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்க்காக 50,000 கோடி ரூபாய் இளைஞர்கள், அப்ப ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமாக தொழிற்சாலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அடிக்கடி நாம நினைப்பதுண்டு, விவசாயமும் ஒரு தொழிற்சாலை தான், ஒரு தொழில் தான். அதுலயும் ஏறக்குறைய அதே போல ஒரு சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. இதுல 1,50,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக கடன் வழங்குவதற்கும், கிசான் கடன் அட்டையோட உச்சவரம்பு 5 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கும். உர உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்துவதற்கும், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சமையல் எண்ணெயா இருக்கட்டும், நம்ம வாகன எண்ணெயா இருக்கட்டும், நம்ம அதிகமா இறக்குமதி தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்ம எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகம் போது நம்ம நாட்டோட எண்ணெய், அதுவும் நம்மள இண்டிஜினஸ் எண்ணெய்னு சொல்றோம்ல, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இதெல்லாம் என்ன பாமாயில்ன்றதை விட அது இறக்குமதி தான் ரொம்ப செய்யறோம். ஆக அது நமக்கு உபயோகம். இது நான் என்னன்னா மருத்துவம் என்பதில் உடல் சார்ந்தும், உடல் நலம் சார்ந்தும், நாட்டு நலம் சார்ந்தும் இதை நான் சிந்திக்கிறேன். ஆக எல்லாவற்றையுமே பார்த்து 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 வரி வரியாக, ஆனால் வரி இல்லாத பட்ஜெட்டாக கொடுத்திருக்கிறார்கள் என்று வேணா நான் சொல்லலாம். குறிப்பா நீங்க இந்த வரி உச்சவரம்பு எவ்வளவு எதிர்பார்த்தீங்க? 12 லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு பயனளிக்க கூடியதா மாறும்? இல்ல, மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிப்பவர்களுக்கு இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான ஒன்று. உதாரணத்திற்கு நம்ம வரி கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 10,000 சேமிச்சோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒருத்தர் லட்சாதிபதி ஆயிடலாம். ஒரு 7-8 வருடத்துக்குள்ளே ஒரு கோடீஸ்வரர் ஆயிடலாம். ஆக இது சாமானிய மக்கள் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்ல, தங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பது, மருத்துவ செலவு செய்வது, எல்லாவற்றிலுமே ஒரு ஈஸ் ஆஃப் லிவிங் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இது டபுள் ஜாக்பாட்ல ட்ரிபிள் ஜாக்பாட்டே கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். நான்லாம் ஒரு 10 லட்சம் வரைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதைவிட மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரமாதமாக நினைத்திருக்க. அவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா தேர்தல் வந்துருச்சு அதனால கொடுத்துட்டாங்க அப்படின்னு இல்லாம, முதல் பட்ஜெட் இப்ப இந்த பருவத்தில் முதல் பட்ஜெட் எல்லோரும் எதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள பட்ஜெட்டாக இருக்கிறது. இதை எதிர்கட்சிகள் இன்னும் குறை சொல்லுவாங்க, பீகார்ல கொடுக்கலையா அப்படிம்பாங்க. பீகாருக்கு கொடுக்கறது நம்ம ஒரு சகோதரத்துவத்தோட தான் பார்க்கணும். நிச்சயமாக பின்தங்கிய மாநிலம் தான் அந்த மாநிலம். இப்ப கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கா, நம்ம ஏற்கனவே நம்மளோட நாட்டுல திட்டமிட்டாச்சு. ஏற்கனவே பல தென் மாநிலங்கள் அது வளர்ச்சி வந்துச்சு. ஆனா இப்போ ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கு வரி சலுகை கொடுக்கும்போது நம்ம தமிழக மக்களும் தானே பலன் பெறாங்க. ஆனால் இன்னும் தமிழகத்திற்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். தமிழ் மக்கள் ஒன்னே ஒண்ணுதான் தமிழ் மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை, மோடிஜி அவர்களுக்கு அக்கறை இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் இப்ப வருங்காலத்துல ராமேஸ்வரத்துக்கு வர இருக்கிறார்கள், பல நல்ல திட்டங்களை கொடுக்க இருக்கிறார்கள். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கு நல்லது நடக்கும்போது நிச்சயமாக தமிழகத்திற்கும் அதன் பங்கு இருக்கும் என்பது எனது கருத்து. கடந்த பட்ஜெட்ல ஆந்திரா மற்றும் பீகாரினுடைய
பேர் இடம்பெற்றிருந்து அதிக நிதி சிறப்பு திட்டங்கள் அங்க வந்து கொடுக்கப்பட்டது. இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு ஃபாலோ அப்பா தான் இருக்கு. இந்த முறையும் தமிழ்நாட்டினுடைய பெயர் இடம்பெறல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, தமிழ்நாட்டோட பேர் தமிழகத்தை சார்ந்தவர் தானே பட்ஜெட்டை தாக்கல் செய்யறாரு. தமிழகத்து நம்ம திருக்குறள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால எல்லா 28 29 மாநிலங்களும் சொல்லிட்டோம், ஆனா தமிழ்நாடு சொல்லல அப்படின்னு சொன்ன 28 பிளஸ் யூனியன் பிரதேசங்கள் சொல்லியிருந்தா பரவாயில்ல. எல்லா லைனா இப்ப தமிழக பட்ஜெட்ல எல்லா மாவட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இது, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இதுன்னு சொல்றது இல்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு வரும்போது, இந்தியாவிற்கு வரும்போது தமிழக மாநிலத்தின் பங்கு நிச்சயமாக இருக்கும். அதுல வந்து நமது கோரிக்கையை நம்ம வைப்போம். இன்னும் தமிழகம் நிச்சயமாக பலன் பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.